மிஸ்ட்ரி நம்பர் 3, டவுன் ஹில். வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஒரு அழகிய மலைத்தொடர். இங்க அழகான ஒத்தையடி பாதை இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். ஆனா அந்த பில்டிங்ஸை பார்க்க அமானுஷ்யமா இருக்கும். இந்த ஹில்ஸ்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஒரு ஒத்தையடி பாதை இருக்கும். அந்த ஒத்தையடி பாதையை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். டூரிஸ்ட் அந்த இடத்த பார்த்தாலே திருப்பி வரணுங்கிற எண்ணம் கொண்டு வந்துடும். ஆனால் நீங்க அந்த ஒத்தையடி பாதையில தனியா நடந்து போனா உங்களை சுத்தி ஒரு சிவப்பு கலர் கண் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். கொஞ்ச நேரத்துல தலையே இல்லாத ஒரு சின்ன பையனை நீங்க பாப்பீங்க. அண்ட் நீங்க பாக்குற கடைசி மனித உருவமும் அதுவா தான் இருக்கும். இந்த தலையில்லாத பையனை பார்த்த பலர் பித்து பிடிச்சி இறந்திருக்காங்க, சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க, பலர் காணாம போயிருக்காங்க. இத கதை இல்ல நிஜம் அப்படின்னு சிலர் இல்ல பலர் சொல்றாங்க. மிஸ்ட்ரி நம்பர் 4, டுமாஸ் பீச். பொதுவாவே பீச் மண் கலர் என்ன கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர்ல இருக்கும், இல்ல லைட் பிரவுன் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா இந்த டுமாஸ் பீச் மண் கலர் கருப்பு கலர்ல இருக்கும். இந்த ஊர் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பீச்ல இருக்க மண் கிறிஸ்டல் கிளியர் ஒயிட்ல இருந்துச்சு, காலப்போக்கில் அது கருப்பா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த பீச்ல ஒரு சுடுகாடு இருந்திருக்கு. மனிதர்களோட சாம்பல் கலந்து அந்த மண் முழுமையா கருப்பா மாறிடுச்சுங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த பிளாக் சாயில பத்தி சொன்னது பயமா இருக்கோ இல்லையோ, அடுத்து நான் சொல்ல போற விஷயம் பயமா இருக்கும். இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் காலையில மத்த பீச்சை போல பல டூரிஸ்ட் வருவாங்க, பல கடைகள் இருக்கும். ஆனா 6 மணிக்கு மேல ஒரு டூரிஸ்ட் இருக்க மாட்டாங்க, ஒரு கடை கூட இருக்காது. இதெல்லாம் மீறி யாராவது ஒருத்தவங்க அங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண்ணோட அழுகை சவுண்ட் கேட்கும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல பல ஆண்களோட சிரிக்கிற சவுண்டு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல நீங்க அழுகிற சவுண்டும் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிஸ்ட்ரி நம்பர் 5, மும்பைல இருக்க தாஜ் ஹோட்டல். இந்த வீடியோ பாக்குற பலர் இந்த ஹோட்டலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹோட்டலை கட்டும்போது இந்த ஹோட்டலோட ஆர்கிடெக்ட் அங்கேயே சூசைட் பண்ணி இறந்துகிட்டாருங்கிற பல மிஸ்ட்ரியான ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட ஆவி இன்னமும் அந்த ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்குன்ட்டு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் பலர் சொல்றாங்க. பொதுவா நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குற பல ஸ்டாஃப்ஸ் அந்த ஹோட்டல்ல ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. தானா டோர் சாத்துறது, ஃபுட் ஸ்டெப்ஸ் அதிகமா கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஹோட்டல்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்கு சயின்ஸ் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்தா ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போனாலும் ஒரு ஸ்டேஜான ஃபீலிங் உருவாகுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு போனா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க? அண்ட் கோஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அடுத்த வீடியோல இதோட பயங்கரமான ஸ்டோரியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.